எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அமர்நாத் ஃப்ரம் அமர் இவி மோட்டார்ஸ் அடையார் இவி ஷோரூம்ல இருந்து. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற லெட் ஆசிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பத்தியும் அண்ட் தென் அதோட பிளஸ் மைனஸ் அண்ட் லித்தியம் அயான் பேஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பிளஸ் மைனஸ் பத்தி இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ லெட் ஆசிட் இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் ஒரு 6 months வந்துட்டு குவைட் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு லெட் ஆசிட் பேஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஏன் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்குன்னா பிரைஸ். ஸோ அதோட பர்ச்சேஸ் காஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய யூடியூப் வீடியோஸ்லயும் பாத்திருப்பீங்க. ஸோ 35,000 45,000 கிட்ட இருந்து அந்த பட்ஜெட்ல லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் 3 vehicles for 1 lakhக்குலாம் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரியும் உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு இப்போ கரண்ட் ப்ரமோஷன்ஸ். ஸோ என்னது இது, என்ன அவ்வளோ லோ காஸ்ட்டுக்கு எப்படி கொடுக்க முடியுது ஒரு எலக்ட்ரிக் வண்டி? ஏன்னா ஏத்தர் ஓலா அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 lakh 1,25,000 சொல்றாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது எப்படி இது பாதி விலையோட கம்மியா இருக்குன்றத நிறைய பேரோட கேள்வி. அது 1 lakh எப்படி 3 வண்டி வருதுன்றதுதான். ஸோ அதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் அதோட பிளஸ் மைனஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு லெட் ஆசிட். ஸோ லெட் ஆசிட் பேஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா லெட் ஆசிட்னா என்னன்னா, ஸோ லெட் ஆசிட்ன்றது நம்ம நார்மலா நம்ம கார்ல இருக்கிறது, நம்ம பெட்ரோல் வண்டியில இருக்கிறது, ஆக்டிவா அண்ட் தென் உங்களுக்கு ஜூபிட்டர் வண்டி, ஸ்பிளெண்டர், ஷைன் அதெல்லாம் இருக்கிறது எல்லாமே லெட் ஆசிட் பேட்டரி தான். ஸோ அந்த பேட்டரி வந்து லெட் ஆசிட்னு சொல்லுவாங்க. அது பேசிக் வந்துட்டு உங்களுக்கு வண்டியை இக்னிஷன், ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு, எலக்ட்ரிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகிற ஒரு இக்னிஷன் பேஸ்ட் ஒரு பேட்டரி, அதாவது லெட் ஆசிட். அது நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு அதை டாப் அப் பண்ற மாதிரிலாம் ஒரு அந்த வாட்டர் ரீஃபில் பண்ணணும் நீங்க ஒரு இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ற மாதிரி எல்லாம் வரும் உங்களுக்கு லெட் ஆசிட் பேட்டரியில. ஸோ இது லெட் ஆசிட் பேட்டரி எப்படி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல செட் ஆகுதுன்னா எல்லாமே எலக்ட்ரிக் பேஸ் தான் ரன்னிங் பேசிக்கா. ஸோ எல்லாமே பேட்டரிஸ் தான். ஸோ லெட் ஆசிட் பேட்டரின்றது ரொம்ப வருஷமா இருக்கு, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20 years இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நான் ஸ்கூல் டைம்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன் லெட் ஆசிட் பேஸ்டு எலக்ட்ரிக் வண்டி. பாத்தீங்கன்னா பிஎஸ்ஏல, ஹீரோ எலக்ட்ரிக்லாம் இனிஷியல் ரொமாயின் சொல்லிட்டு கூட ஒரு பிராண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த பிராண்ட்ல வந்துட்டு உங்க எலக்ட்ரிக் வண்டி லெட் ஆசிட் பேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. ஸோ இப்போ அது திரும்பி ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சிருக்கு, ஏன்னா பர்ச்சேஸ் காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால. ஸோ இப்போ லெட் ஆசிட் பேட்டரியோட பிளஸ் மைனஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் ஆசிட் பேட்டரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி. ஸோ ஒரு எலக்ட்ரிக் வண்டியே பாத்தீங்கன்னா 35,000 ஒரு வண்டி வந்துடும் உங்களுக்கு. ஆவரேஜா நீங்க ஒரு 50 kilometers கிட்ட மைலேஜ் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அந்த பட்ஜெட்ல 35,000 வரும் உங்களுக்கு. அதுவே வந்துட்டு நீங்க லித்தியம் அயன்ல வாங்குறீங்கன்னா மினிமம் அந்த மைலேஜ் ஒரு 50 kilometers அந்த மாதிரி நீங்க மைலேஜ் எதிர்பார்க்கறீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 65,000 to 70,000 வச்சாதான் உங்களுக்கு நான் ஆர்டிஓ மாடல், நான் சொல்றேன் நான் ஆர்டிஓ மாடல், அதுலயே பாத்தீங்கன்னா அந்த பட்ஜெட்ல தான் வரும் உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% ஹையர் ரேட்ல கொடுத்தாதான் உங்களுக்கு நான் ஆர்டிஓ மாடலே வரும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இவி என்டர் ஆறவங்க நான் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண ஐ எம் நாட் ரெடி டு இன்வெஸ்ட் லாட், நிறைய நான் செலவு பண்ண ரெடியா இல்லை இவில. ஏன்னா இப்போ மார்க்கெட் ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருக்கு. அந்த ரீசன்ஸ்னால நான் லிமிட்டடா இன்வெஸ்ட் பண்ண ரெடி, பட் இவி நான் யூஸ் பண்ணணும்ன்றவங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன் லெட் ஆசிட் பேஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் அப்ஃப்ரண்ட் பர்ச்சேஸ் காஸ்ட் ரொம்ப கம்மி. செகண்ட் பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னாலஜி, எங்க வேணா நீங்க சர்வீஸ் பண்ணலாம். இப்போ லித்தியம் அயன் பேட்டரி பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு அந்தந்த எங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க வண்டி அங்கதான் நீங்க எடுத்துட்டு போகணும் சர்வீஸ்க்கு பேட்டரி. அது வந்துட்டு அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு போயிட்டு சர்வீஸ் ஆயிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 month 30 days ஆஃப் த டைம் எடுத்துக்கும். ஒரு ப்ராப்பரா இப்போ ஒரு லித்தியம் அயன் பேட்டரி சர்வீஸ் ஆகி வர்றதுக்கு ரொம்ப லொக்காலிட்டியில இருந்தா கொஞ்சம் ஃபாஸ்டா கிடைச்சிடும். ஒரு 10 days 15 days எப்படி பார்த்தாலும் 10 to 15 days அட்லீஸ்ட் மினிமம் ஆகுது லித்தியம் அயன் பேட்டரி சர்வீஸ் பண்றதுக்கு. அதுவே லெட் ஆசிட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்க உங்க ஏரியாலேயே எங்க ஒரு லெட் ஆசிட் பேட்டரி கடைக்கு எடுத்துட்டு போனா அவனே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதுல வாட்டர் ரீஃபில் பண்றதோ இல்ல ரீசார்ஜ் பண்றதோ ரொம்ப ஈஸி டு சர்வீஸ் த பேட்டரி. நீங்க ஒரு பேனிக்கே இருக்க வேண்டாம் உங்களுக்கு. இல்ல நான் வாங்கி ஒரு 1 year தான் வாரண்டி கொடுத்துருக்காங்க, ஒரு 6 months எது ஆயிடுச்சுன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ண இடத்துக்கு தான் வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்க லோக்கல்ல இருக்க லெட் ஆசிட் பேட்டரி கடைக்கு போனாலும் அவனே பண்ணி கொடுத்துருவான். ஸோ சர்வீஸ் ரேட் பாத்தீங்கன்னா வெரி ஃபாஸ்ட் இன் கம்பேர்ட் டு லித்தியம் அயன் பேட்டரி. இது செகண்ட் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தேர்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஷார்டர் ஸ்பேன்லயே ஹையர் அவுட்புட் ஆஃப் எனர்ஜி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ லித்தியம் அயன்லயும் ஒரு அளவுக்கு இருக்கு, பட் லெட் ஆசிட்ல இன்னும் ஃபாஸ்டரா இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் அவங்க இக்னிஷனுக்கு அதை யூஸ் பண்றாங்க. அதாவது காருக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்குலாம் லெட் ஆசிட் யூஸ் பண்ற ரீசன்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல ஒரு பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி டக்குன்னு ஃபாஸ்டா கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப ஃபாஸ்டா உங்களுக்கு ஒரு பிக்கப் டக்குன்னு வேணும்னா வண்டியில லெட் ஆசிட்னால அது கொடுக்க முடியும் ஆக்சுவலா. ஸோ அது ஃபாஸ்டர் பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் உங்களுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட்
கண்டிஷன்ஸ்லயும் நீங்க அது நல்லா கன்வீனியன்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு வின்டர் ரீஜன் இல்ல ரொம்ப ரெய்னி இடத்துல உங்க வண்டி யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். கன்வீனியன்ட்டா தான் இருக்கும் உங்களுக்கு லெட் ஆசிட், அது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். அண்ட் தென் லாஸ்ட் பாத்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ. ஸோ உங்களுக்கு லித்தியம் அயான் கரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரீசேல் வேல்யூ வந்துட்டு இட் இஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா உங்களுக்கு ரீசைக்ளிங் சென்டர்ஸ் நிறைய வரல ஒன்றும் அந்த ஸ்டேட்ல அந்த சிட்டில. அதனால ரீசேல் வேல்யூன்றது ரொம்ப கம்மியா இருக்காது. லெட் ஆசிட் போனீங்கன்னா உங்களுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க திரும்பி ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க லெட் ஆசிட் பேட்டரிஸ்க்குன்னா அவங்க இருக்கிற பேட்டரி அட்லீஸ்ட் 2,000 2,500 ரூபாய்க்கு அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 8,000 ருபீஸ்ல நீங்க ஒரு 2,000 ருபீஸ் நீங்க சேவ் பண்ணுவீங்க அந்த 10,000. ஸோ 8,000 தான் நீங்க வந்து திரும்பி இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஸோ இதெல்லாம் பிளஸ் ஆஃப் லெட் ஆசிட் பேட்டரி. நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேன். லித்தியம் அயான் பேட்டரியை கம்பேர் பண்ணும்போது இதோட லைஃப் மொத்தமாவே 200 to 300 சார்ஜிங் சைக்கிள் தான் இருக்கு. சார்ஜிங் சைக்கிள்னா என்னன்னா ஒரு வாட்டி நீங்க சார்ஜ் பண்ணி ஆஃப் பண்றது ஒரு சைக்கிள். ஸோ அந்த மாதிரி வெறும் 300 வாட்டி தான் நீங்க பண்ணவே முடியும். ஸோ 300 வாட்டின்னா ஆவரேஜா பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு 8 to 9 months தான் வரும். ரொம்ப லெட் ஆசிட் பேட்டரி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெகட்டிவ் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா பல்க். ஸோ பல்க்னா வந்துட்டு உங்களுக்கு பேட்டரி அதாவது ஒரு 60 கிலோமீட்டர் இல்ல 50 கிலோமீட்டர் வர்றதுக்கு நிறைய செல்ஸ் யூஸ் பண்ணலாம் லெட் ஆசிட்ல. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 6 பேட்டரிஸ் யூஸ் பண்ணாதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த மைலேஜே வரும். ஸோ அதனால இடம் நிறைய எடுத்துக்கும் வண்டியில வந்துட்டு உங்களுக்கு. அது லித்தியம் அயன் பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டா ஒரு மீடியம் சைஸ் பாக்ஸ்லயே பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபிட் ஆயிரும். செல்ஸ் டென்சிட்டி அதிகம், அதனால நிறைய டென்சிட்டி ஸ்டோர் பண்ண முடியும் லித்தியம் அயன்ல. ஆனா லெட் ஆசிட் அப்படி கிடையாது. நிறைய செல்ஸ் யூஸ் பண்ணும், அப்படியே ஒரு சீரீஸ் ஆஃப் கனெக்ஷன் இருக்கும். ஸோ கொஞ்சம் அது நிறைய வெயிட் ஆட் ஆன் பண்ணிரும் எலக்ட்ரிக் வண்டியில. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்றீங்க, பர் டே ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஆவரேஜா அட்லீஸ்ட் ஒரு 1.5 year to 2 years கிட்ட வரலாம் கரெக்டா மெயின்டைன் பண்றவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வாட்டர் ரீஃபில் பண்றதுன்னு இருக்கு. நம்ம நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். நம்ம லெட் ஆசிட் பேட்டரிஸ்ல வாட்டர் டாப் அப் பண்ணணும் இல்ல ரீசார்ஜ் பண்ணணும் அந்த பேட்டரி. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு திரும்பி அந்த இக்னிஷன்லாம் ஆகும் உங்களோட பெட்ரோல் வண்டியில. அதே கான்செப்ட் தான் இதுக்குமே. நீங்க அதை திரும்பி அதை ரீஃபில் பண்ணாதான் வந்துட்டு உங்களுக்கு திரும்பி ப்ராப்பரா ஒர்க் ஆகும் பேட்டரி, இல்லாட்டி டெட் ஆயிரும். ஸோ இது வந்து நீங்க லோக்கல் எங்க வேணா பண்ணிக்கலாம். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். லித்தியம் அயன் பேட்டரியில இவ்வளவு ஃப்ரீக்வன்சி ஆஃப் சர்வீசஸ் வராது உங்களுக்கு. நல்ல ஹை கிரேட் பேட்டரி எடுத்தீங்கன்னா 3 years வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸே வராது. கொஞ்சம் மீடியம்ல போனீங்கன்னா லித்தியம் அயன்ல ப்ராப்ளம் ஒரு சர்வீஸ் வரும். பட் லெட் ஆசிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் சர்வீசிங் கொஞ்சம் அதிகம். பட் நீங்க லோக்கல்லே பண்ணிக்கலாம். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்லோ சார்ஜிங். ஸோ ஏன் ஸ்லோ சார்ஜிங்ன்றது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா ரெகுலர் யூசர்ஸ்க்கு தான் இதோட பெயின் என்னன்றது தெரியும். இப்போ லித்தியம் அயன் பேட்டரி போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் இருக்கு. நீங்க ஒரு இன்னொரு 15 கிலோமீட்டர்ஸ் எங்கேயோ போனோம்னா பேட்டரி டெட் ஆயிடுச்சுன்னா நீங்க போட்டீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு சார்ஜ் பண்ணி கொடுத்து நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம். லெட் ஆசிட்ல அது இம்பாசிபிள். இது ஒரு பெரிய நெகட்டிவ் ஃபேக்டர் லெட் ஆசிட்ல. மினிமம் சார்ஜிங் டைம் 6 மணி நேரம் to 7 மணி நேரம். அவ்வளவு நேரம் போட்டாதான் உங்களுக்கு வந்துட்டு சார்ஜே ஆகும். சோ இது வந்துட்டு பாயிண்ட் A to பாயிண்ட் B ரெகுலரா அந்த இடத்துக்கு மட்டும் போயிட்டு வர்றவங்களுக்கு தான் இது கரெக்டா செட் ஆகும். திரும்பி நடுவில் சார்ஜ் போட்டு எங்க போயிட்டு வர்றதுன்னா ரொம்ப கஷ்டம். சோ நீங்க ஓவர் நைட் சார்ஜிங் தான் நீங்க பண்ணி ஆகணும் லெட் ஆசிட்டை பொறுத்த வரைக்கும். இதனாலதான் பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகல. நிறைய பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆகாத ரீசனே அதுதான் ஆக்சுவலி. ஏன்னா 6 மணி நேரம் 7 மணி நேரம் யாரும் உட்காந்துட்டு வெயிட் பண்ண மாட்டாங்க. நைட்ல நீங்க தூங்கும்போது போடுறீங்க ஓகே, பட் நீங்க டே டைம்ல யூஸ் பண்ணிட்டீங்க, இது ஒரு வண்டி தான் இருக்கு, நீங்க திரும்பி இதை சார்ஜ் பண்ணாதான் நீங்க வெளியே போக முடியும்னா அவ்வளவு நேரம் யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் இந்த பேட்டரி வந்துட்டு பெருசா கிளிக் ஆகல கமர்ஷியலா நான் சொல்றேன். ஆக்சுவலா அதுதான் ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் ஃபேக்டர்ஸ். பட் ரொம்ப லிமிடெட் யூசேஜ். நான் ரொம்ப லோக்கல்ல தான் சுத்துவேன், ரொம்பலாம் போக மாட்டேன். இல்ல என் பொண்ணு வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரல, பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க டியூஷனுக்கு, அந்த மாதிரி ஆட்கள் நைட்ல எங்க பெருசா ஒர்க் இருக்க போற ரொம்ப லிமிடெட் யூசேஜ் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ் தான், அதுலயே ரொட்டேட் பண்றவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க நைட் சார்ஜ் போட்டு திரும்ப அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கே மினிமம் 100-120 கிலோமீட்டர்லாம் சுத்துவாங்க. அவங்களுக்கு எல்லாம் செட்டே ஆகாது இது. ஏன்னா அவங்களால அவங்க வந்துட்டு பிரேக் எடுக்கும்போது திரும்பி அவங்க சார்ஜ் பண்ணணும். அது வந்து 6 மணி நேரம் சார்ஜ் ஆகிறதுலாம் வந்துட்டு இட் இஸ் இம்ப்ராக்டிகல். அதனால லெட் ஆசிட் நிறைய பேர் அதை ப்ரிஃபர் பண்ணல. பட் இப்ப ஏன் ப்ரிஃபர் பண்றாங்கன்னா அகைன் காஸ்ட் ரீசன்ஸ்னால தான். அந்த காஸ்ட்ன்றது நான் கடைசியா வரேன் உங்களுக்கு. அண்ட் தென் ஸோ இது எல்லா பாயிண்ட் சொல்லியாச்சு. வந்துட்டு உங்களுக்கு ஸ்லோ சார்ஜிங் சொல்லியாச்சு. லாஸ்டா பாத்தீங்கன்னா வந்துட்டு டிகிரேடேஷன் ஃபாஸ்டர்னா உங்களுக்கு பேட்டரியோட லைஃப் ரொம்ப கம்மி பேசிக்கா. ஸோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணா ஓரளவுக்கு ஓகே, ரொம்பவே யூஸ் பண்ணாம அப்படியே ஓரமா எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஹை சான்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பேட்டரி ஃபாஸ்டா டிகிரேட் ஆயிரும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வாங்குறீங்க, ஒரு மாசம் தான் யூஸ் பண்ணீங்க, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் எங்க போறீங்க, வண்டி விட்டுட்டு போறீங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்துட்டு அது அப்படியே டிகிரேட் ஆயிரும் பேட்டரி. ஸோ அது வந்து திரும்பி நீங்க புதுசு வாங்கினா தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும், இல்ல நீங்க சர்வீஸ் பண்ணா ஒர்க் ஆகும். அது டிகிரேடேஷன் ஆஃப் பேட்டரி வந்து ஒன் ஆஃப் த நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ். ஸோ இதுதான் பிளஸ் அண்ட் மைனஸ் ஆஃப் லெட் ஆசிட் பேட்டரி. ஓகேங்களா?
ஓகே.